ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு ப்ரொஃபஷனலான வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை பட்ஜெட்டில் ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா Xeon Smooth Q 3 Axis ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டெபிலைசர். இப்போ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கிம்பிளை சேஃப்டியாக நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிளை சார்ஜ் பண்ண ஒரு USB கேபிள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிள் ஷேக் ஆகாமல் நம்ம கொண்டு போகிறதுக்காக இந்த பவுச்சை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிம்பிளில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிம்பிளை கண்ட்ரோல் பண்ணுற ஜாய்ஸ்டிக் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பவர் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளை சார்ஜ் பண்ணுற சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸோ இந்த கிம்பிளில் நீங்கள் 6 இன்ச் ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ உங்களால் வைக்க முடியும். மேலே இருக்கும் கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டேபிளாக நிற்கல அப்படின்னா இந்த கிம்பிளோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லூஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிம்பிளில் நமக்கு 3 மோட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த கிம்பிளை நீங்கள் ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேன் மோடில் இருக்கும். பேன் மோடில் இருக்கப்போ கிம்பிளை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டில்ட் ஆகும். இதுவே நம்ம சைடில் மூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ஆக்சஸ் வந்து லாக்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் மோடில் நமக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மட்டும்தான் நம்மளால் டில்ட் பண்ண முடியும். இதில் மோட் பட்டனை ஒரு டைம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாக் மோடுக்கு போயிடும். நீங்கள் கிம்பிளை எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் சரி நமக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டேபிளாக அப்படியே தான் நிற்கும். ஆனால் இந்த லாக் மோடில் நம்ம ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ லாக் மோடில் நம்ம கிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் நிற்கும். ஆனால் நம்ம ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு மோட் பட்டனை 2 டைம் கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிம்பிள் வந்து ஃபாலோயிங் மோடுக்கு போயிடும். ஸோ ஃபாலோயிங் மோடில் நமக்கு கிம்பிளை மூவ் பண்ணுறப்ப ஃப்ரீயாக எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ மோடில் ஜாய் பேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு வைஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு வைஸ் நமக்கு ரொட்டேட் பண்ணாலும் மற்ற மோடில் இருக்க மாதிரி நேராக ரொட்டேட் ஆகல. ஸோ சைடாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைபாட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரைபாட் இருந்தால் அதை இதுக்கு பின்னாடி ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களால் இந்த கிம்பிளை ஸ்டாட்டிக்காக வச்சு ஷூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களே பார்த்தீங்கன்னா Xeon அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலிமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த கிம்பிளையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேமரா ஆப்ஷன்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் இருக்கு. ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது ஒரு பர்சனையோ வெஹிக்கிளையோ இல்ல பர்டிகுலர் ஆப்ஜெக்டையோ ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இவங்க கொடுத்த ட்ராக் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணுமோ அதை கிரீன் கலர்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிம்பிளை எப்படி மூவ் பண்ணாலும் சரி இந்த கிம்பிளோட ஃபோக்கஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த கிரீன் ஏரியாக்குள்ள தான் இருக்கும். இது மெயினாக நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டையோ பர்சனையோ ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபைனலாக இதில் வீடியோ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த கிம்பலுமே யூஸ் பண்ணாமல் வெறும் மொபைலை யூஸ் பண்ணி அதில் இருக்கும் கேமரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேமரா ஷேக் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா Xeon கிம்பல் மூலிமா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி எடுத்த வீடியோ. இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி தெரியும். நமக்கு ஷேக்னஸ் ஃபுல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தான வீடியோ வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிம்பலை நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த கிம்பலை 12 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். ப்ரொஃபஷனலான வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷார்ட் ஃபிலிம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கிம்பிள் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். இந்த கிம்பிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்.
இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிம்பல் பற்றின ஒரு சின்ன ஐடியாவாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.